நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, என்னுடைய சொந்த வேலையின் காரணமாக ஒரு சில நாட்களாக நான் வீடியோ போடாமல் இருந்தேன். சரி நண்பர்களே, சமீபத்தில் சிவி லிஸ்ட்டு, இடைநிலை ஆசிரியருக்கான சிவி லிஸ்ட்டு வெளியிடப்பட்டது. சரிங்களா? இதில் ஒரு 3348 பேருக்கு பார்த்தோன்னா அந்த சிவி லிஸ்ட்டு வெளியிடப்பட்டு இருந்தது. ஒரு போஸ்டிங்க்கு பார்த்தோன்னா 1:25 இந்த ரேஷியோவில் அவங்க அந்த லிஸ்ட்டு வெளியிட்டு இருந்தாங்க நம்ம தமிழக அரசு. இதை மையமாக வைத்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாமல் சிவி லிஸ்ட்டு வெளியிடப்பட்டது அப்படின்ற மாதிரி இடைநிலை ஆசிரியர், தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் சமீபத்தில் ஒரு பெண்மணி அம்மா பார்த்திங்கன்னா கண்ணீர் மல்க ஒரு பேட்டி அளித்திருந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 12/13/2013 பார்த்தோன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு காலி பணியிடங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் அடங்கி அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த அம்மா பேசியிருந்தாங்க. உண்மையாக அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த அம்மா பேசும்போது ரொம்ப மனவேதனையாக இருந்தது. சரிங்களா? ஏன்னா இவ்வளோ நாள் தேர்வு எழுதிவிட்டு, நியமன தேர்வு முடித்துவிட்டு காத்து கொண்டு இருக்கின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தன்னுடைய மகனோ மகளோ அந்த லெவலில் இப்போ 12th முடிச்சுட்டு அவங்களும் அந்த லெவலில் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருந்தாங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒரு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியது அவங்க பேட்டி பார்க்கும்போது. சரிங்களா? நிச்சயம் தமிழக அரசு இன்னும் காலி பணியிடங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நம்ம கோரிக்கை வைக்கின்றோம். சரிங்களா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது நிச்சயம் நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அவங்களாம் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு தெரிந்து ஒரு 85-87 உள்ளே போக முடியல. சரிங்களா? ஆனால் அது என்ன கம்யூனிட்டின்னு தெரில. பட் அவங்க லிஸ்ட்டு வரல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பாருங்கள் எவ்வளோ கிட்ட அவங்க அவங்களால உள்ளே போக முடியாத நிலைக்கு இருக்கின்றனர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காலி பணியிடங்கள் அதிகரித்து கண்டிப்பாக நிச்சயம் இவங்கெல்லாம் போக முடியும். ஓகேங்க? அதால் உண்மையாக சொல்கிறேன், நம்ம ஐயா இதெல்லாம் செய்வார் அப்படின்ற மாதிரி தான் நாமளும் கோரிக்கை வைக்கின்றோம். அதேமாதிரி சிவி லிஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தடுத்து நடக்க போகுது. இருந்த போதிலும் இந்த டைமில் அந்த காலி பணியிடங்கள் குறித்து அறிவிப்பு வெளிவந்தால் நிச்சயம் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாமளும் இந்த பதிவு மூலியமாக பதிவு செய்கிறோம். ஏன்னா மிகுந்த இடைவெளிக்கு பிறகு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதால் தான் சொல்கிறேன் நண்பர்களே, நீங்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வையுங்க. ஏன்னா ரொம்ப மன கஷ்டத்தில் அந்த அம்மா அன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க. நிச்சயம் இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு இதற்கான ஒரு முடிவை அறிவிக்கும் அப்படின்ற மாதிரி நாமளும் எதிர்பார்த்து கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி நண்பர்களே.